என்ன ரொம்ப மன கஷ்டத்தோட வந்திருக்க போல இருக்கு. நீங்க சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. ரேவதிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவ ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்கா. அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது சாமி. பயமா இருக்கு சாமி. நான் சொன்னது என் வாக்கு இல்ல, அந்த கடவுளோட வாக்கு. அதை மீறினா அதுக்கான தண்டனைய அனுபவிச்சுதான் ஆகணும். அவ இல்லாத வாழ்க்கையை என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல சாமி. அவ பொழைச்சு வரணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க சாமி, அதை நான் செய்யறேன். கவலைப்படாத. நீ செஞ்ச தான தர்மம், உன் முன்னோர்கள் செஞ்ச தான தர்மம் எல்லாம் உன் மனைவியோட உயிரை காப்பாத்தும். ஆனா உயிர் பொழைச்சு வந்தாலும் அதுலயும் உனக்கு சோதனை இருக்கு. என்ன சோதனை சாமி? எல்லாம் போக போக உனக்கே தெரியும். உன் வாழ்க்கையில எதிர்பாராத பல விஷயங்கள் நடக்க போகுது. அதுக்கு உன் மனசை தயார்படுத்திக்க. புரியல சாமி. எல்லாத்தையும் விளக்கமா சொல்ல முடியாது. இலைமறை காயாதான் சொல்ல முடியும். நீதான் அதை புரிஞ்சு நடந்துக்கணும். உன் மனைவியை எக்காரணம் கொண்டும் பிரிஞ்சிடாத. உனக்கு நிறைய பிரச்சனைகள், அவமானங்கள் வரலாம். உன் மனைவிக்காக அதையெல்லாம் நீ பொறுத்துதான் ஆகணும். உன் மனைவிக்கு இனிமேதான் கஷ்டகாலமே ஆரம்பிக்க போகுது. அப்போ நீ அவளுக்கு துணையா இருக்கணும். உனக்கு என்ன நடந்தாலும் உன் மனைவிக்காக அதையெல்லாம் தாங்கிக்கணும். எந்த சூழ்நிலையிலையும் அவளை பிரியக்கூடாது. அவளை உன் கண் பார்வையிலேயே வச்சுக்க. சரிங்க சாமி. என்ன பிரச்சனை வந்தாலும் கண்டிப்பா நான் அவளை விட்டு பிரிய மாட்டேன். அப்படி அவளை பிரியற சூழ்நிலை வந்தாலும் அவ கூடவே இருக்கிற மாதிரி சூழ்நிலை உருவாக்கி நான் அவளுக்கு துணையா இருப்பேன் சாமி. நல்லதே நடக்கும்.